வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். குபேரா மூவிலேருந்து என் மகனே லிரிக்கல் வீடியோ வந்திருக்கு. இதுக்கு இடையிலேயே ஏதோ ஒரு பிபி டும் அப்படின்ற ஒரு ராஷ்மிகா வந்தானே, அவங்கள வச்சு ஒரு சாங் வச்சு தானே வீடியோ சாங்காக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது இதே லிரிக்கல் வீடியோ தான். ஆனால் அந்த சாங் வந்து தெலுங்குல மட்டும் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், தமிழில் வரல. ஸோ அதனால தான் நான் ரியாக்ட் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தேன். அது வருமானு வெயிட் பண்ணிருந்தேன், வரலை. இந்த சாங்குமே தெலுங்குல தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அப்புறம் ஒரு நாள் கழிச்சு தான் தமிழில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ லிரிக்கல் வீடியோக்குள்ளே போயிடலாம். கிரீனிஷா இருக்கு இடம்லாம். ஏன் அந்த சாங் அந்த மாதிரி பண்ணான்னு தெரியல, ரொம்ப கிரீனா. நல்லா இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்கு. புல்வெளி விரிஞ்சிருக்கு, பாரிஜாதோ இறஞ்சிருக்கு, புன்னகையோட போவான் கைய புடிச்சு வாடாய மகனு. பச்சை புல்வெளி, அதனாலதான் பச்சை அமைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கூட்டு நடுவால நதமும் ஒன்ன காத்திருப்பேன், நிமிஷம் கூட பெரியாம நிழலா வருவேய மகனு. தனுஷோட அம்மா பாடுற மாதிரியா? சிந்துரி விஷாலக சிங்கர். கொலையாம இருக்கணுண்டா, நெடுங்காலோ நீ வாழணுண்டா, நிலவ உனக்கு துணையா வானத்தில் நிறுத்தி வச்ச மகனே. நல்லா இருக்குல்ல அது, அந்த லிரிக்ஸ். விவேகா, இவங்களை நிறைய சாங்ல பார்க்க முடியுதுல. விவேகா ரெண்டு பேரையுமே. பசி வந்தாலே ஓ உடம்பு பாடா படும் வலி தாங்காது, மரங்களுக்கெல்லாம் சொல்லி வச்சவோம் பசியா தூய மகனே. பழம் அந்த மாதிரி நீ முழிச்சு நெருப்பு பந்தா கண் செவந்தா, வானத்து மேகத்தை தாலாட்டு பாட வரிசையில் நிறுத்தினைய மகனே. அம்மா தாலாட்டு பாடல் தான் வித்தியாசமான ஒரு இதுல கொடுத்திருக்காங்க. மண்ணுல பல பேர் மிருகமடா, இது பள்ளி கூட சொல்லாத பாடம், வாழ்ந்து கத்துக்கோய மகனே. வாழ்க்கையை கத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஸ்கூல்ல கத்து தராதெல்லாம் வாழ்க்கை தான் கத்து கொடுக்கும் அப்படின்றது. இந்த நிமிர்ந்த நெல் படத்துல கூட ஜெயம் ரவிக்கு அப்படிதான் இருக்கும். ஸ்கூல்ல அவர் ஏதோ ஒரு ஸ்கூல்ல படிப்பாரு, ஆனா ரியாலிட்டி அப்படி இருக்காதுல்ல. நாசருக்கு கால் பண்ணி கேட்பாருல, அதெல்லாம் நீ வாழ்ந்துதான் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாரு. திட்டுனவாயி தீஞ்சிருமே, உன அழுகிற கையை அழுகிருமே, பொறுத்தவன் பூமி ஆழ்வா நீயும் பொங்கிட வேணாய மகனு. பொறுத்தார் பூமி ஆழ்வார். கல்லும் முள்ளும் ஓம் பாத, கரடு முரடாவும் பயணம், கால்கள் தடுக்கி கீழே விழாம கவனம் வேணும் என் மகனு. தனியாளுன்னு எண்ணாத என் மனசு வருவோம் பின்னால, 8 திசை நட்சத்திரங்களும் ஒன்ன வாழ்த்தூய மகனே. முன்னும் பின்னும் பகை இருக்கும், மேடும் பள்ளமும் நிறைஞ்சிருக்கும், முள்ளுக்கு நடுவுல கூடு கட்டி நீ வாழ்ந்து காட்டுடாய மகனே. முள்ளுக்கு நடுவுல கூடு கட்டி வாழ்ந்து, சுத்தி எவ்வளவு தீய விஷயங்கள் உனக்கு தாக்கிக்கிட்டு இருந்தாலும், உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதெல்லாம் தடுத்து போராடி நீ சமாளிச்சுக்க அப்படின்ற மாதிரி. மேல விழுந்தாலும் எந்த கெடுதலும் நெருங்காது, இது அம்மா ஆசிய மகனே. ஆகாயம் உனக்கு கொடை பிடிக்கும், அத்தனை சாமி துணை இருக்கும், காத்து கருப்பு தீண்டாது, இது அம்மா ஆசிய மகனே. மந்திரத்தில் எது நடக்காது, எந்திரமானி போராடு, ஆதரவாக எப்ப வரும் இந்த அம்மா ஆசிய மகனே. அம்மா ஆசிய மகனே. நிறைய இடத்துக்கு அலைஞ்சுக்கிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படின்னு தெரியல. ஒரே இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்களா, இல்லை நிறைய இடங்களுக்கு போயிட்டு இருப்பாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களுக்கு தான் அவர் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். போகிற போக்கில் கிடைக்கிற சாப்பிட்டு
ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு அப்புறம் அவரு கூட அந்த ஆடியோ லான்ச்சில் இதில் கூட பார்த்தேன். அவர் கூடயுமே ஒரு 3 பேர் சொன்னாங்க. ஒரு பொண்ணு, ஒரு 2 பசங்க இருந்தாங்க. அவர் கூடயே அந்த பெக்கர் லைஃப் ஸ்டைல் கூட அவங்களுமே இவர் கூடயே ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்களா என்னன்னு தெரியல. படம் பார்த்தா தான் தெரியும். நல்லா இருந்துச்சு. அதான் ஒரு அம்மா வந்து நீ எதுவுமே உனக்கு நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நீயே பார்த்து பொழைச்சிக்க, உனக்கு நடக்க இருக்கும், அதையெல்லாம் சமாளித்து நீ எப்படியாச்சும் பொழைச்சிக்க அப்படின்ற மாதிரியும் ஒரு இது தாலாட்டு பாடல் மாதிரியும் ப்ளஸ் ஒரு வழிகாட்டி எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அது சாங். ஒரு லிரிக்ஸுமே நல்லா இருக்குது. என்னன்னு தெரியல. விவேக் அவங்க லிரிக்ஸ்லாம் நல்லா இருக்குது. ரொம்ப ஆழமாக இருக்குது. நல்லா இருக்குது. தமிழில் தான் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த லிரிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. தெலுங்குல வந்து வேறு யாராச்சும் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ அங்கேயுமே நல்ல லிரிசிஸ்ட்லாம் இருக்காங்க. என்ன தெரியல, ஆனால் தெரியல சொல்கிறேன் நான். நல்லா இருந்துச்சு அந்த சாங். நல்லா இருக்குது. இந்த பிபி டும் அது நான் கேட்க நினச்சிருந்தேன். வருமானு பார்த்தேன், வரலை. பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் ஆன் ஃப்ரம் வரேன்.